போன வாரம் விஜய் அவர்கள் கோவால ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அவர் விமான நிலையத்துல கேட் நம்பர் 6ல சோதனை கூடத்துல தன்னை உட்படுத்தி கொண்டு ஒரு தனியார் விமானத்துல போறாங்க. அவருடைய பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே வந்துச்சுங்க? பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே வந்துச்சு? விஜய் அவர்கள் யாரு கூட வேணாலும் போலாம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம். விஜய் அவர்கள் கூட யாரு வேணாலும் விமானத்துல போலாம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம். யார் அந்த போட்டோ எடுத்து வெளியிட்டார்? அதனால்தான் நாங்கள் நம்முடைய சிந்தியா அவர்களுக்கு, விமான போக்குவரத்து அமைச்சர் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடிதம் எழுத இருக்கின்றோம். யார் அந்த போட்டோவை எடுத்தாங்க? இதே போறவங்க வர்றவங்க போட்டோ எடுக்கிறதா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வேலையா? ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்ல போட்டோ எடுத்து திமுக ஐடி விங்கு கொடுக்கறதா அவங்க வேலையா? ஆனா ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தலையிடுவதற்கு யாரும் உரிமை இல்லை. அவங்க பேசுறது பிஜேபிக்கு எதிராக பேசினா கூட நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக சொல்லுகின்றேன். இதுதான் நீங்க காட்டக்கூடிய அரசியல் நாகரிகம். இதுதான் திமுக மக்களை மதிக்கக்கூடிய விதம். யார் வேணாலும் எங்க வேணாலும் போவாங்க, தனியா அவங்க போறாங்க, கல்யாணத்துக்கு போறாங்க, அதையும் போட்டோ எடுத்து நீங்க லீக் பண்ணுவீங்க, ரிலீஸ் பண்ணுவீங்க, பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட் எடுப்பீங்க. அதனால்தான் விமானத்துறை போக்குவரத்து அமைச்சரத்துக்கு எழுதுறோம், சிசிடிவி எக்ஸாமின் பண்ணுங்க. யாரு போட்டோ எடுத்தாங்கன்னு புடிங்க. அவங்க செல்போன்ல இருந்து யாருக்கு அனுப்பிச்சாங்கன்னு எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது, உங்களுடைய கேள்வி, அண்ணா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், அவருக்கு தெரியும், அவர் உட்கார்ந்து அரசியலை பார்க்கணும், உன்னிப்பா பார்க்கணும். இத்தனால கொஞ்சம் சினிமால பிஸியா இருந்தாங்க. அதனால 10 ஆண்டு காலம் மோடி ஐயா அவனுடைய ஆட்சியை சரியா கவனிச்சாங்களான்னு தெரியல. இப்ப அரசியலுக்கு வந்திருக்காங்க, அதனால அவர்கள் கவனிக்கணும்.